பயிற்சி மையம் பார்வையாளர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இந்த பதிவின் கீழ் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும். அவற்றுள் பரிணாமம் என்ற தலைப்பின் கீழே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க இருக்கோம். அப்போ இதற்கு முன்பாக நம்ம பார்த்தது தமிழில் நாடக தோற்றம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பரிணாமம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். அதாவது இந்த பரிணாமம் அப்படிங்கிற சொல்ல ஆங்கிலத்தில் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன பொருள்? மாறுதல்கள் அல்லது வேறுபாடுகள் அப்படின்னு பொருள். அதாவது ஒன்றன் மாறுதல்களை குறிக்கக்கூடிய இந்த கொள்கையை பரிணாமம் அப்படின்னோ அல்லது உயிர்ப்படி மலர்ச்சி அப்படின்னோ சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆய்வில் மாறுதல்கள் நிகழ காரணமாக இருக்கக்கூடிய அடிப்படை உண்மைகள் என்னென்ன, அதனுடைய ஆற்றல்கள் என்னென்ன, காரணக்கூறுகள் என்னென்ன, இதெல்லாத்தையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ விலங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு, உருவாகியிருக்கு. அப்போ அது எல்லாமே நிலப்பரப்பில் படையெடுக்க தொடங்கியிருக்கு. அதாவது அருக்காளிகள், அதுக்காண்டி சிழந்திகள், தவளைகள், தேரை, ஊர்வன, புட்கள், இதன் முதல் பாலூட்டிகள் இது வரைச்சுமே. இப்போ இதுக்கு பின்னாடி தான் ஆதி மனிதன் அப்படிங்கிறவன் உருவாகி இருக்கான். அதுக்கப்புறம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி கற்கால மனிதன், தற்கால மனிதன், இவங்க எல்லாருமே உருவாகி இருக்காங்க. அப்போ இந்த மாறுதல்களை நம்ம என்னென்னு சொல்லலாம்? உயிர்ப்படி சிறத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதிலிருந்து கூட நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி ஏறக்குறைய 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பயிர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலப்பரப்பில் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பயிர்களிலிருந்து மெல்ல மெல்ல பாசிகளும் பரணிகளும் அதுக்கப்புறம் மரங்களும் அதில் மலர்களும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த ஆய்வுகளில் நிறைய உண்மைகள் நமக்கு தெரிய வந்திருக்கு. உயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முன் யுகங்களில் சூழலுக்கு ஒத்தமைந்து மாறுதல்கள் அடைஞ்சிருக்கு. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அது சூழல்களுக்கு தகுந்த மாதிரி அது அதனுடைய தன்மைகளில் மாறுபாடாக அடைந்திருக்கிறது. இப்பயுமே மாறுதல் அப்படிங்கிறது அடைந்து வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒருவேளை சூழலுக்கு ஒத்து அமையாவிட்டால் என்ன ஆகும்? அது இறந்துவிடும். அதனால தான் டார்வின் கொள்கைப்படி மாறுதல்களோடு கூட, இது முக்கியமான வினா, டார்வினினுடைய கொள்கைப்படி, யாரினுடைய கொள்கைப்படி மாறுதல்களோடு கூட மரபு வழி வருகையே பரிணாமம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. டார்வினினுடைய கொள்கைப்படி தான் நம்ம என்ன சொல்லலாம்? மாறுதல்களோடு கூட மரபு வழி வருகையே பரிணாமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மரபு வழி பரிணாம விதி நாடக வரலாற்றில் பொருத்தமாக தான் இருக்குது. அப்போ நாடகம் தோன்றிய காலத்தில் இருந்த நிலையில் இல்லாமல் மாறுதல் பெற்றிருந்தாலும் இந்த மாறுதல்கள் மரபு வழியில் அமைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தமிழ்நாட்டிலையுமே இதே மாதிரி நாடக மேடைகளில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. அதாவது நாடக மேடையில் சீர்திருத்தங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த தருவாயில் மகாராஷ்டிரத்தில் இருந்து இந்த வினா ரொம்ப முக்கியம். தமிழ் நாடக மேடையில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்தியது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மகாராஷ்டிர நாடக குழுக்கள் தான். அது தமிழ்நாட்டிற்கு வந்த தருவாயில் மேடை நாடகங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய வழிகளை காட்டி கொடுத்துட்டு சென்றிருக்கிறது. அதுக்கு முன்பாக தமிழ் நாடக மேடையில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அதாவது பாட்டினுடைய ஆதிக்கம் தான் அந்த இடத்துல அதிகமாக காணப்பட்டிருக்கு. ஏன் மருத்துவம், ஜோதிடம் உள்ளிட்ட கலைகளையும் கூட தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? பாட்டு வழியில் தான் பாடி கொடுத்துருக்காங்க. அப்போ மேடை நாடகங்கள் இசை கச்சேரி மாதிரி தான் தமிழகத்தில் விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நிலையில் மகாராஷ்டிரா நாடக குழுக்களால் பாட்டின் ஆதிக்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா குறைஞ்சி உரையாடல்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்போ நாடக கதைகள் மிகுதியும் வாழ்க்கையை ஒட்டிய சம்பவங்களையுமே கொண்டதாக அடுத்த மாற்றங்களுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அப்போ புராண கதைகள் இந்த மாதிரியான தலைப்புகளை மாற்றிட்டு, அதாவது வாழ்க்கையை ஒட்டிய சம்பவங்களை கொண்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாடகம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நடிப்பிலும் புதுமை ஏற்பட்டு வாழ்க்கையை ஒட்டிய நடிப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாறுதல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் மரபு வழி கெடாமல் தோன்றிய மாறுதல்களாகவே மேடை நாடகத்தாரால் பின்பற்றப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நடித்த நாடக குழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குறிப்பாக 1981 தோன்றிய சுகுண விலாச சபை அப்படிங்கிற நாடகக்குழு, வேறு சில அமைச்சூர் நாடக குழுக்களும் இந்த மாறுதல்களால் தான் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்பேற்பட்ட நாடகங்களில் பங்கு கொண்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யார் யார்? கல்வியாளர்கள், வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாமே. கற்ற பெருமக்கள் நாடகம் எழுதவும் நடிக்கவும் முற்பட்ட காரணத்தினால தான் நாடகத்திற்கு இருந்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாடகத்தினுடைய செயலாற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் 3 வகையாக சொல்லலாம். அதே மாதிரி பரிணாமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னேற்ற மாற்றம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பின்னோக்கி ஒரு காலகட்டத்தில் செல்லவும் முற்படும். அதை தான் பிற்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிற்போக்கு அப்படிங்கிற ஒரு பரிணாமம் நாடக கலையிலும் ஏற்பட்டிருக்கு. என்ன வரலாற்று நாடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சீராக வளர்ந்தது யாரால்?
அவை சண்முகம் அவர்களால் தான். ஸோ எந்த நாடகத்தின் மூலமாக? ராஜராஜ சோழன் நாடகத்தின் மூலமாக உச்சநிலையை அடைந்தது. வரலாற்று நாடகங்கள் சீராக வளர்ந்து யாருடைய காலகட்டத்தில் உச்சநிலையை அடைந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் ராஜராஜ சோழன் நாடகத்தின் மூலம் உச்சநிலையை அடைந்தது. அப்போ தமிழ் பண்பாடு, வீரம், இலக்கியம் இதை முழுவதுமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இணைத்து அந்த நாடகத்தை உருவாக்கி இருக்கிறாரு. இதே வழியில் திரு மனோகர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாடக உலகில் அடியெடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? திரைப்படத்தினுடைய நுட்பங்கள், இலக்கணங்கள் இது எல்லாத்தையுமே நாடகத்தில் புகுத்த ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது நாடகத்தை பாதி திரைப்படம் மாதிரியான உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ நாடகக்கலையினுடைய இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வேறு, திரைப்பட கலையினுடைய இலக்கணம் வேறு அப்படின்னு சொல்லலாம். அப்போ திரைப்பட அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேடை நாடகங்களில் உள்ள புகுந்த தருவாயில் நாடக கலையினுடைய போக்குன்னு எடுத்துக்கிட்டால் வேறு திசைக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மேடையில் சாம்பிராணி புகையை போடக்கூடிய காட்சி வரக்கூடிய தருவாயில் மனம் பார்வையாளர்களுக்கு உண்மையாகவே வர முயற்சியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி நாடகக்கலைக்கு சிறந்த உத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நாடகக்கலைக்கு உண்டான உத்தியா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சாக்ரட்டிஸ்க்கு நஞ்சு கொடுக்கக்கூடிய தருவாயில் அது நஞ்சு அப்படின்னும் நஞ்சு உண்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அது நஞ்சு கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். நஞ்சு உண்பவர் உண்மையாலுமே சாக்ரட்டிஸ் அல்ல, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னும் நமக்கு தெரியும். இருந்துமே நாம் அந்த காட்சியில் நம்ம என்ன பண்ணுறோம்? நினச்சிக்கிறோம். இதே மாதிரி நடிக்கிறவங்களையும் பார்க்குறவங்களையும் இணைக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடியதான் அந்த கலையினுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆற்றலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு பார்வையாளர்களையும் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? நடிகர்களாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ மேடையில் வரக்கூடிய மனம் பார்வையாளர்களுக்கு வர வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது. மேடையில் கட்டப்படக்கூடிய தாலியை பார்வையாளர்கள் ஆசிர்வதிப்பது, அட்சி தூவுவது, இது மாதிரியான அச்சதை தூவக்கூடிய இந்த காட்சி இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்வையாளர்கள் இதே மாதிரியான தன்மைக்கு உந்தப்படுறாங்க. அப்போ இது நாடக கலைக்கு ஏற்ற நெறி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ இந்த பரிணாமத்தை இந்த கலையில் ஏற்பட்ட பிற்போக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சான்றையும் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். அதாவது தெருக்கூத்து கலையிலிருந்து பல்வேறு நுட்பங்களையும் மெருகினையும் பெற்று வளர்ந்தது தான் இந்த நாடகக்கலை. அப்போ நாடகக்கலைக்கு அடிப்படை தெருக்கூத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாடகக்கலை ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நடிகர்கள், பார்வையாளர்கள் ஒரு விதமான மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களுக்கு பழைய தெருக்கூத்தில் ஒரு ஆசை பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. உச்சத்தை அடைந்த இந்த கலைவாணர்கள் மறுபடியும் தெருக்கூத்தை விரும்ப தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிற்போக்கான பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். இதெல்லாமா கேள்வி கேட்பாங்க? முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நமக்கு சொல்லுங்களேன். கூட்டுற காரணத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வினா கொஞ்சம் கடுமையாக அமைக்க முற்பட்டால் இந்த மாதிரியான வரிகளை கொடுத்துட்டு கூற்று காரணம் விளக்கம் சரியா தவறா அப்படின்னு கேட்குறதுக்கு முற்படலாம். அதனால் இந்த இடத்துலையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆழமாக படிச்சுக்கோங்க. அப்போ பரிணாமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரே திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. பல திசைகளிலும் சூழலுக்கு ஏற்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா நடைபெற ஆரம்பிக்கும். அப்போ உயிரத்திற்குரிய இந்த பரிணாம நிலையை நாடக கலையிலும் நம்மளால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. அதாவது வாழ்க்கையினுடைய போட்டியின் காரணமாக ஒரு இனத்தை சேர்ந்த விலங்குகள் என்ன பண்ணுது அப்படின்னா பல சூழல்களுக்கு ஏற்ப பல விதமாக என்ன பண்ணுது அப்படின்னா ஒத்து போக ஆரம்பிக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அடுத்த கட்ட பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். நாடக கலையிலும் இதே மாதிரி இருக்குது. நம்ம ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவர் நடத்தின ராமாயண நாடகமும் நடிகவள் எம்.ஆர். ராதா நடத்திய கீமாயன நாடகமும் இந்த கொள்கைக்கு சான்றுன்னு சொல்லலாம். அதாவது ஒரே திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாறுதல்கள் பல திசைகளிலும் சூழலுக்கு ஏற்ப நடைபெறலாம். அப்போ ஓரினத்தை சேர்ந்த விலங்குகள் பல சூழலுக்கு ஏற்ப பலவிதமாக ஒத்து போகிறது மாதிரி ஒரே கண்டென்ட் உள்ள விஷயத்தை இவங்க 2 பேர் கதையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்கு. ரெண்டுமே ராமாயண கதைகள் தான். ஆனால் நவாப் நடத்திய ராமாயணம் இதிகாச அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய நீதியை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த நடிகவேல் ராதா நடத்தின இந்த ராமாயணம் ஆரிய திராவிட இன போராட்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு எல்லல்லால் உருவாக்கப்பட்டது. இதை தான் நம்ம சூழலுக்கேற்ப ஒத்தமைதல். அப்போ சூழலுக்கேற்ப ஒத்தமைதல் என்ற விதிக்கு உட்பட்ட நாடகம் யாது, படைப்பு யாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அடுத்ததான் 3வது பகுதி. அதாவது வேறொரு தொகுதியான விலங்குகள் புகாதது, தங்களுக்கு ஏற்றதுமான சூழல் இதெல்லாமே இருக்கக்கூடிய வகையில் அங்கே சில முதுகு நாணிலிகள் சென்று ஒரே பருவமான குறுகிய காலத்தில் திடீர்னு அது பெருக ஆரம்பிச்சிடும். அதாவது அதனுடைய குடும்பங்கள், ஜாதிகள் இந்த மாதிரி பெருசாக அது பரிணாமிக்க ஆரம்பிச்சிடும். இதை தான் வெடிக்கும் பரிணாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே விலங்குகள் புகாதது, வேறொரு தொகுதியான விலங்குகள் அந்த இடத்துல போகாமல் ஒரே மாதிரியான அந்த தன்மை கொண்ட அந்த நாணிலிகள் உள்ளே இருந்து அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நிறைய உருவாக ஆரம்பிச்சிடும். அதை தான் வெடிக்கும் பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம்.
நாடகம் அப்படிங்கிற பயன் தரக்கூடிய இந்த மரத்திலிருந்து பல கிளைகள் தோன்றி வளர்ந்த வகையினை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெடிக்கும் பரிணாமத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். தெருக்கூத்து மாதிரி இருந்து வந்த இந்த கலை மேடை ஒழுங்கு, காட்சி அமைப்பு, மேடை நுட்பம், கதை சிறப்பு இந்த மாதிரி பெற்று பல நாடக பிரிவுகளாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா உருபெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது நாடகம்னு எடுத்துக்கிட்டால் எந்த மாதிரியான தன்மைகளாக உருபெற ஆரம்பிச்சிருக்கு, தெருக்கூத்து, வள்ளி திருமணமாக, இதிகாச நாடகம், பக்தி நாடகம், வரலாற்று நாடகம், கற்பனை நாடகம், லட்சிய நாடகம், சமுதாய நாடகம், சமுதாய சீர்திருத்த நாடகம், தேசிய நாடகம், நகைச்சுவை நாடகம், பிரச்சார நாடகம். இதில் இருந்தெல்லாம் வினா கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். பின்வரும் நூற்றில் தெருக்கூத்து நாடகத்திற்கு எடுத்துக்காட்டு வள்ளி திருமணம், இதிகாச நாடகத்திற்கு எடுத்துக்காட்டு மகாபாரதம், பக்தி நாடகத்திற்கு எடுத்துக்காட்டு சிறுதொண்டர் நாடகம், வரலாற்று நாடகத்திற்கு எடுத்துக்காட்டு ராஜராஜ சோழன் நாடகம், கற்பனை நாடகத்திற்கு எடுத்துக்காட்டு வேதாள உலகம், லட்சிய நாடகத்திற்கு எடுத்துக்காட்டு அரிச்சந்திரா, சமுதாய நாடகத்திற்கு எடுத்துக்காட்டு அண்ணா எழுதிய வேலைக்காரி, சமுதாய சீர்திருத்த நாடகத்திற்கு எடுத்துக்காட்டு இரத்தக்கண்ணீர், நடிகவேல் ராதா, தேசிய நாடகம் கதரினுடைய வெற்றி, நகைச்சுவை நாடகம் சபாபதி, பிரச்சார நாடகம் 50 60 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகத்தை உதாரணமாக சொல்லலாம். அப்போ நாடகத்தினுடைய வளர்ச்சி காலத்திலையும் இந்த மாதிரி பல்வேறு நாடக வகைகள் பிறந்திருக்கிறது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த வகையில் தமிழில் நாடக கலையினுடைய தோற்றத்தையும் அதனுடைய வளர்ச்சி தளர்ச்சிகளையும் கண்டிப்பாக நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ பழந்தமிழகம் கலைமழிந்த உலகம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கலைமழி நிலமாக தமிழகம் இருக்க காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சதுர கோட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு கோட்டையுமே நம்ம ஒரு நினைவோட்டமாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்படி தான் கொடுத்துருக்காங்க. முதலாவதாக பொருளாதார உணர்வு, அரசியல் உணர்வு, சமுதாய உணர்வு, கலாச்சார பண்பாட்டு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பண்பாட்டுத்துறை உணர்வு அப்படிங்கிறதுல எது அடங்கும்? இலக்கியம், கலை அப்படிங்கிற இரண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளடக்கலாம். அப்போ பண்பாட்டுத்துறைன்னு எடுத்துக்கிட்டா இலக்கியத்தில் என்னென்ன அடங்கலாம்? வசனம், கவிதை, நாடகம், திறனாய்வு. கலையில் இசை, நாட்டியம், நாடகம், ஓவியம், சிற்பம். அப்போ இலக்கியம், கலை இந்த ரெண்டுலுமே இணைந்த ஒரு அற்புதமான கலையாக நம்ம சொல்லக்கூடியதற்கு பெயர் தான் நாட்டிய கலை. ரொம்ப முக்கியம். அப்போ நாட்டிய கலை எந்த கலையோடு தொடர்பு கொண்டது அப்படின்னா இலக்கியம் மற்றும் கலை இவற்றின் இரண்டோடு தொடர்பு கொண்டது. இந்த கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மனித மனத்தில் முளைக்க காரணம் என்ன? முளைத்த இந்த பிறவியாழ மண்பதைக்கு என்ன பயன்? கலையாழ வாழ்க்கைக்கு ஏதாவது பயன் உண்டா? வேலையற்ற ஒரு மனிதன் பொழுதுபோக்கிற்காக கண்ட ஒரு கலைதானா? இந்த மாதிரி நிறைய வினாக்கள் இதனால் கலைனா என்ன? கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு வகை ஆற்றல். ஒரு குறிப்பிட்ட வழியை மேற்கொண்டு முன்னரே கலைஞன் மனதில் தோன்றிய ஒரு பயனை பிறர் அறிய செய்யக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கலை அப்படின்னா பொழுதுபோக்கிற்காக ஆக்கப்படுவது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. மனித மனத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய தன்மைகளை, தத்துவங்களை, முருகியலை, அழகியலை நெறிப்படுத்தக்கூடியதான் கலையினுடைய இயல்பு. ரொம்ப முக்கியம். கலையும் ஒரு வகை ஆற்றல் தான். இப்போ இந்த கலையினுடைய தோற்றத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தருவாயில் அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முற்படுறாங்க. அதாவது ஒரு மனிதன் தன்னை பற்றி ஆராய பல வழிகளை கையாளுறான். அதில் ஒன்று தான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நடைமுறை. அப்போ இதில் இந்த அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிவியல் துறையின் தருவாயிலையும் மற்றையது செயலின்பாலும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறை அப்படிங்கிறது செயல், அதுக்கு அடுத்தது அறிவுங்கிறது அறிவியல் துறை. இரண்டாவதாக சொல்லப்பட்ட இந்த நடைமுறை இயல்பாகவே கலையினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கலையினுடைய தோற்றத்திற்கு மூல காரணமாக மனிதன் இயல்பிலேயே அமைந்து கிடக்கிறது அப்படின்னு, மனிதனினுடைய இயல்பிலேயே கலை அப்படிங்கிறது இருக்குது. இதுக்குன்னு தனித்துவமாக எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இயற்கையாகவே அமைந்த இந்த கலையினுடைய ஒரு வகையான நாடக கலை தமிழில் தொடக்கத்தில் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் முன் வந்திருக்காங்க. இப்போ இந்த ஆராய்ச்சியில் 3 கருத்துக்கள் உண்மையாலுமே மூவருடைய கருத்துக்கள் அறியத்தக்கது. அந்த 3 பேருமே நாடக கலையை வளர்க்குறது தான் தன்னுடைய குறிக்கோளாக என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. அப்போ பரிணாமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதலாவதாக பிற்போக்கு நோக்கி அதாவது பிற்போக்கு பரிணாமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வரலாற்று நாடகங்கள் சீராக வளர்ந்து அவை சண்முகம் அவர்களினுடைய ராஜராஜ சோழ நாடகத்தின் மூலம் உச்சநிலை அடைந்தது. அதே மாதிரி அடுத்த காலகட்டத்தில் திரு மனோகர் அவர்கள் நாடக உலகில் அடியெடுத்து வச்சதுக்கப்புறம் திரைப்பட நுட்பங்கள், இலக்கணங்கள் இது எல்லாத்தையுமே நாடகத்தில் புகுத்திட்டாரு. அது பாதி பார்த்திங்க அப்படின்னா நாடக கலையில் திரைப்பட உத்தியை நம்ம பயன்படுத்துறது அந்த அளவுக்கு முறையானது கிடையாது. அப்போ ஒரு புது வகையான பரிணாமத்தை இது எட்டியது. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் தெருக்கூத்து அப்படிங்கிற கலையிலேருந்து தான் நாடகம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தெருக்கூத்து அப்படிங்கிற ஒரு கலையை விரும்ப முற்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பரிணாமம். ஒரே திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் கிடையாது, பல திசைகளிலும் சூழலுக்கு ஏற்ப மாறுபடலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஓரினத்தை சேர்ந்த விலங்குகள் பல சூழலுக்கு ஏற்ப பலவிதமாக என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா ஒத்து போயிருக்கும். அதே மாதிரி தான் நவாப் ராஜமாணிக்கம் நடத்தின ராமாயணமும் நடிகர்கள் எம்.ஆர். ராதா நடத்தின கீமாயனமும். இந்த கொள்கைக்கு சான்றாக நவாப் நடத்திய ராமாயணம் இதிகாச அடிப்படையில் சொல்லப்பட்ட நீதினு சொல்லலாம். அதே மாதிரி ராதா நடத்திய ராமாயணம் ஆரிய திராவிட இன போராட்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு எழலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதை தான் சூழலுக்கு ஏற்ப ஒத்தமைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான வினா. அதே மாதிரி வேறொரு தொகுதியான விலங்குகள் எதுவுமே உள்ளே பூகாமல் இதுவே பார்த்திங்க அப்படின்னா பல குடும்பங்களாக பிரிய ஆரம்பிக்கும். அதாவது முதுகு நாணிலிகள் அப்படிங்கிற ஒரே பருவமான குறுகிய காலத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த முதுகு நாணிலிகள் ஒரே கோத்திரங்கள், குடும்பங்கள், ஜாதிகள்னு சொல்லி பல வகையில் பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெடிக்கும் பரிணாமம். ஏற்கனவே இதுக்கு முன்பாக சூழலுக்கு ஏற்ப ஒத்தமைதல் படிச்சிருப்போம். இப்போ படிக்கக்கூடியது வெடிக்கும் பரிணாமம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நாடகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து அந்த கலை, அதுக்கப்புறம் காட்சி அமைப்பு, ஒழுங்கு, மேடை நுட்பம், கலைச்சிறப்புன்னு இந்த மாதிரி பல்வேறு வகையாக உருவாகுவதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த வகையில் கலை அப்படின்னா என்ன? கலை அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல் தான். அப்போ குறிப்பிட்ட ஒரு வழியை மேற்கொண்டதுக்கப்புறம் தான் கலைஞன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய மனசில் தோன்றிய, அதாவது கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நினைக்கிற மாதிரி கலைஞன் மனதில் தோன்றிய பயனை பிறர் அறிய செய்யக்கூடிய ஆற்றல்னு சொல்லலாம். என் மனசில் ஏதாவது ஒரு விஷயம் தோன்றி இருக்கும், நான் அதை மற்றவங்களுக்கு விளக்க முற்படுறேன். அந்த விளக்க முற்படக்கூடிய ஆற்றலை தான் நான் கலை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கலை அப்படிங்கிறது பொழுதுபோக்கிற்காக ஆக்கப்படுவதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுடைய மனத்தினுடைய ஆழத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய தன்மைகள், தத்துவங்கள், அதே மாதிரி அழகியல், இது எல்லாத்தையும் நெறிப்படுத்துவது தான் இந்த கலையினுடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கலையினுடைய தோற்றத்திற்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 3 நபர்கள் அதுக்கு கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. அவங்க 3 பேருமே நாடக ஆளுமைகள் தான். யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார், பா. சம்பந்த முதலியார், பொம்மல் சம்பந்த முதலியார், அதை தாண்டி எஸ்.வி. சஹஸ்ரநாமம், இவங்கெல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நாடக ஞாயிறு, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நாடக ஞாயிறு என்று போற்றப்படக்கூடிய நபர் யார்? வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார், அதாவது பரிதிமார் கலைஞர். இந்த வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழில் நாடக தோற்றம் பற்றி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ் நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி முதலில் உண்டானது? மத விஷயமாக தான் முதல்ல உண்டானுச்சு. இது கடவுளர் திருவிழா காலங்களில் ஆடல் பாடல்கள் இந்த 2ஐயும் சேர நிகழ்த்துவதிலிருந்து உண்டானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில காலத்துக்கு அப்புறம் தான் கதை நடையான மனப்பாடங்களும் அதுக்கப்புறம் அதனோடு சேர ஆரம்பிச்சிச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் மத விஷயமாக தான் அந்த நாடகம் உருவாயிருக்கு. திருவிழா காலங்களில் ஆடல் பாடல்கள் 2ம் சேர்த்து தான் அந்த நாடகம் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் கதை நடையாக மாறி மனப்பாடங்களும் அதுக்குள்ளார சேர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே முதல்ல பாடலாக இருக்கக்கூடிய அந்த வரிகள் பின்னர் வசனமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. பிற்பாடு நாடகத்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேத்தியல், பொதுவியல் அப்படிங்கிற 2 பிரிவினருக்கு உரியதாக மாறி அரசர்களாலும் மக்களாலும் ஆதரித்து வளர்க்கப்பட்டது. அப்போ வேத்தியல் அப்படின்னா மன்னர்களுக்கு முன்பாக, பொதுவியல் அப்படின்னா மக்களுக்கு முன்பாக ஆடக்கூடிய கூத்து வகை. சிலப்பதிகாரம் இதை நமக்கு விளக்கமாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி கிமு 3ஆம் நூற்றாண்டின அந்த காலகட்டத்தில் தான் அதனினும் சற்று முற்காலத்தை சார்ந்தது தான் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின விளக்கத்தை இந்த சூரிய நாராயண சாஸ்திரியார் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி நாம் உணர்ந்த பழமையான நாடக தமிழ்கள் நூல்கள் அத்தனையுமே கிமு 3ஆம் நூற்றாண்டு அல்லது சற்று அதற்கு முற்பட்ட காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறார்? வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். அடுத்ததாக பா. சம்பந்த முதலியார் கருத்து. அதாவது நாடக தொடக்கத்தை கருதும் பொழுது முற்பட்டதாக நம்ம கொள்ளணும். இந்த நூல் பொறுத்தவரைச்சும் அகத்தியம், கடல் கொண்ட தென்மதுரையில் இருந்த தழைச்சங்கத்து புலவருள் ஒருத்தராக விளங்கக்கூடிய அகத்தியர் என்பாரால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நாடக தொடக்கத்தை பற்றி கருத்தை சொல்லக்கூடிய நபர் பா. சம்பந்த முதலியார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அகத்தியம் கடல் கொண்ட தென்மதுரையில் இருந்த தழைச்சங்கத்து புலவருள் ஒருவராகிய அகத்தியர் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு நூல். இது இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற முத்தமிழ் இலக்கணத்தையும் அறிவிப்பதாகிய ஒரு பெரிய இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய நபர் நாடகத்தந்தை பா. சம்பந்த முதலியார். ரொம்ப முக்கியம், நாடகத்தமிழினுடைய வாழ்வு தலைச்சங்க காலத்தில் நன்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்து. ஆரம்ப காலகட்டத்தில் தென்மதுரையில் இருந்த முதற் சங்கத்து புலவரில் அகத்தியரும் ஒருவரும் நமக்கு தெரியும். அவர் இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற முத்தமிழ் இலக்கணத்தையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு.
அதை கொடுக்கறதுக்காக ஒரு இலக்கண நூலை செஞ்சுருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அவர் கொடுத்துருக்க அதுதான் வந்துட்டு பழமையானது அப்படின்னு, அதுதான் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சம்பந்த முதலியார். ஆனால் வந்துட்டு சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படிங்கிறவர் மத விஷயமாகத்தான் ஒரு காலகட்டத்தில் நாடகம் உருவாகி இருக்கு. கடவுளர் திருவிழா காலங்களில் ஆடல் பாடலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மனப்பாடங்கள் உள்ளே சேர்க்கப்பட்டது, அதாவது கதை நடையான மனப்பாடங்கள் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கு. அப்புறம் பாடலாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து வசனமாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வேத்தியல் பொதுவியல் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் மக்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுக்கு உன்னதாக மாற்றப்பட்டிருக்கு. இவருடைய முக்கியமான கருத்து கிமு 3ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முற்பட்ட காலகட்டத்தில் தான் நாடகம் உருவாகியிருக்கு. ஆனால் சம்பந்த முதலியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, முதற்சங்க காலகட்டத்தில் தான் நாடகம் தோன்றியிருக்கு. அதுவும் அகத்தியர் அப்படிங்கிறவரால் தான் முதல்ல நாடகம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தலைச்சங்க காலத்தில்தான் நாடகம் நன்கு செழித்திருந்தது அப்படிங்கிறது யாருடைய கருத்து? சம்பந்த முதலியார் அவர்களுடைய கருத்து. அடுத்ததாக SV சகஸ்ரநாமம் அவருடைய கருத்து. நாடக கல்வி நிரம்ப பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் SV சகஸ்ரநாமம். பிறவி நாடக கலைஞர் அவர் யார் அப்படின்னு கேட்டாலுமே SV சகஸ்ரநாமம். இவர் வந்து நாடக தோற்றத்தினை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா முன்னவர்களை போல சொல்லலை. ஸோ எந்த வகையால் நாடக கலை தோன்றி பரிணாமத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத அவர் பின்னாடி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறாரு? நாடக இலக்கியத்திற்கு ஆதாரமாக நாட்டிய கலை தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் V.K. சூரியநாராயண சாஸ்திரியார் தமிழ் நாடகம் முதல்ல வந்து மத விஷயமாகத்தான் உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. சம்பந்த முதலியார் அப்படிங்கிறவர் நாடகம் எப்பொழுது உருவாயிருக்கு அப்படின்னா தலைச்சங்க காலத்தில் தான் நன்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் நாட்டிய கலையாகவே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அரசனுடைய அவையில் குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்ட கேளிக்கை விழாக்களில் நாட்டியம் தான் முதலிடம் பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் இதுதான் ஒரு சமுதாய நீதியை வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினை புகட்டக்கூடிய கதை அம்சத்தோடு சம்பவ சேர்க்கைகளால் ஆன ஒரு தொகுப்பாக மாறி ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கேளிக்கை விழாக்கள்லாம் ஆடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு படிப்பினை புகட்டக்கூடிய கதையை சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பரிணாம மாற்றம் தான் இந்த நாடக கலையினுடைய ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஞ்ஞான ரீதியாக கால தேச பேதங்களுக்கு ஏற்றபடி இந்த எந்த ஜீவராசியும் என்ன பண்ணியிருக்கும், அதாவது தன்னை மாற்றிக்கும். அதே மாதிரி தான் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற இயலாத கலைகள் என்ன பண்ணிடும் அப்படின்னா அழிஞ்சு போயிடும். நாடகம் அடிப்படையில் சமுதாயத்தை ஒட்டியே வாழ்ந்து வந்த கலை அப்படிங்கிறதுனால தன்னை இத்தகைய பரிணாம வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உட்படுத்தியிருக்கு. அதனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் நிலையாக இருக்குது அப்படிங்கிற கருத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னா SV சகஸ்ரநாமம். இந்த SV சகஸ்ரநாமம் யார் அப்படின்னா நாடக கல்வி நிரம்ப பெற்றவர், பிறவி நாடக கலைஞர். அதே மாதிரி பம்மல் சம்பந்தனார் இவர் யார் அப்படின்னா நாடக தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். V.K. சூரியநாராயண சாஸ்திரியார் யார் இவர் அப்படின்னா நாடக ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய நபர். உங்களுக்கு தெரியும், பரிதிமார் கலைஞர். இந்த மூவர் கருத்துக்களையும் நோக்கக்கூடிய தருவாயில் நாடகம் அப்படிங்கிறது நாட்டியம் அப்படிங்கிற ஆட்டத்திலிருந்து பிறந்திருக்கிறது அப்படிங்கிற கொள்கை உடன்பாடுடைய கொள்கையாக அறிஞர்களிட பார்க்க முடியுது. தமிழக வரலாறு எழுதக்கூடிய அனைவரும் தொடக்க வரலாறு தொல்காப்பியர் காலத்தை உள்ளடக்கிய சங்ககாலம் தொட்டு தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். நன்றி. இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் பயிற்சி மையம் என்ற யூடியூப் சேனலை பின்தொடரவும். நன்றி.